ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம மட்டன் மூளை மசாலா தான் செய்ய போறோம். இது ஒரு சிம்பிளான மெத்தட், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மூளையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம். எப்போவுமே மூளையை முழுசாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கழுவக்கூடாது. கட் பண்ணும் போச்சுலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக எடுத்து இதை கட் பண்ணிக்கோங்க. ஒரு மூளையை நம்ம 4 பீசஸாக வெட்டலாம், அப்படி இல்லைனா ஒரு 6 பீசஸாக வெட்டி எடுத்துக்கிடலாம். ரொம்ப சின்னதாக நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா நம்ம கடாயில் போட்டு அதை 2-3 முறை நம்ம பெரட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சது மாதிரி ஆயிரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சு வரவும் ஒரு 2 இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா ஒரு வாசனைக்காக தான். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா ஜீரணிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதில் ஸ்மெல் எதுவும் வராமையும் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தீ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கருகிட்டுனா அதனுடைய வாசனையே மாறிடும். கம்மியாக வச்சு 1 நிமிஷம் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சிருக்கிற மூளை பீசஸை இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக மெதுவாக அப்படியே கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே மூளையை நம்ம ரொம்ப இதை மாதிரி கலந்து விட முடியாது. மூடி போட்டு அப்பப்போ நம்ம குக் பண்ணி இதை எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மூளையை வாங்கி அந்த நேரமே நீங்கள் சமைச்சு கொடுத்துருங்க. இப்போ தீயை மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாக வச்சு ஒரு மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் குக்காய் வரும். இது வந்து குக்காகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே குக்காயிரும். ஆனால் ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கோங்க. இந்த மட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மூளையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால குழந்தையிலேருந்தே உங்களுக்கு சாப்பிட பழக்கி கொடுத்துருங்க. இப்போ திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா குக்காய் வந்திருக்கும். இப்போ இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னகுட்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம முட்டை பொடி வச்சுருப்போம் இல்லையா, மிளகும் சீரகமும் சம அளவு எடுத்து அதில் உப்பு போட்டு பொடி பண்ணி வச்சுருப்போம். அந்த பொடியில் 1 ஸ்பூன் அளவு கூட நம்ம சேர்த்து இதை லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு இறக்கலாம். நீங்கள் எதுவும் சர்வ் பண்ணும் போச்சில் சூடாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏற்கனவே அதுலேயே கொழுப்பு சத்து இருந்தது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் சூடாக எடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் மூளை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.